அரசினர் உயர்நிலைப் பள்ளி புத்தனூரில் 10ஆம் வகுப்பு பயின்றுள்ளேன். 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் வேதிவினைகள் என்ற தலைப்பில் நடுநிலை ஆற்றல் வினை பற்றி பார்க்க போகிறோம். காரமும் அமிலமும் வினைபுரிந்து உப்பும் நீரும் கிடைக்கிறது. இது சோடியம் ஹைட்ராக்சைடு காரம், இது HCl அமிலம். இது இரண்டும் வினைபுரிந்து சோடியம் குளோரைடு உப்பும் நீரும் கிடைக்கிறது. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் பியூரட். இதில் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை ஊற்றி வச்சிருக்கிறேன். இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இது சோடியம் ஹைட்ராக்சைடு, இது ஒரு காரம். இதுதான் இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இந்த காரத்தையும் இந்த அமிலத்தையும் வினைபுரிய வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு நிறங்காட்டி தேவைப்படுகிறது. இது ஃபெனாப்தலீன்ற ஒரு நிறங்காட்டி. இப்போ இதில் நான் ஒரு 2-3 டிராப்ஸ் இட போகிறேன். இப்போ நிறம் மாறிடுச்சு. இப்போ இந்த காரத்தையும் இந்த அமிலத்தையும் நான் வினைபுரிய வைக்க போகிறேன். இப்போ இது நடுநிலைமை ஆயிடுச்சு. இப்போ இது சூடுபடுத்துறோம்னா இப்போ இதில் இருக்கிற நீர் ஆவியாகி உப்பு மட்டும் நிற்கும். நன்றி.